விட்டுருங்கண்ணா, உயிரோட விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, கெஞ்சி கேட்குறேண்ணா. அண்ணா அண்ணா தெரியாம நடந்து போச்சுண்ணா. அண்ணா வேணாண்ணா, அண்ணா வேணாண்ணா, அண்ணா வேணா விட்டுருங்கண்ணா. அண்ணா இனிமே தப்பு பண்ண மாட்டேனா, இனிமே தப்பு பண்ண மாட்டேனா, என்ன விட்டுருங்கண்ணா. கடைசியா இவன் முகத்தை நல்லா பாத்துக்கங்கடா. பார்த்தாச்சுன்னா கொல்லி போட்டுடலாம். என்னை விட்டுருங்கண்ணா, பிள்ளைகளா அனதேர்ண்ணா, நான் எங்கேயாவது போயிடணும்ண்ணா. அண்ணா விட்டுருங்கண்ணா, குடும்பத்தோட எங்கேயாவது போயிடணும்ண்ணா, எங்களை விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியே தவிர எதுக்காக அப்படி பேசுன, யார் உன்னை பேச சொன்னாங்கன்னு எதையும் சொல்ல மாட்ட. அண்ணா சொல்றேண்ணா சொல்றேண்ணா. இது நல்ல புள்ளைக்கு அழகு. சொல்ற கண்ணு, சொல்லு 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 சொல்லு. மன்னிச்சிருங்கண்ணா, வெற்றிண்ணா அப்படிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லைண்ணா. அதாவது நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய் தானா? அதாவது நான் சொன்னதை நீ நம்பிட்டா வெற்றி நான் வெளியில அனுப்பிச்சிருவேன்ல. தனித்தனியா 2 பேர் கூட மோதுனா ஜெயிச்சிடலாம்னு செம்மான பிளான் பண்ணிருக்கா. அதாவது உங்க 2 பேரையும் அவர் போட்டு தள்ளிட்டா அப்புறம் காஞ்சிபுரம் அவர் கையில வந்துடும் நினைக்கிறாருண்ணா. சரி, இப்படி போட்டு கொடுக்க நீ என்ன வாங்கின? துட்டுதானா? டேய், பிடிபட்டா உன் உசுருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். வெறும் துட்டுக்கு நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த. ஆமாண்ணா. இல்லையே, நீ எதையோ மறைக்கிறையே. அண்ணா சொல்றேண்ணா சொல்றேண்ணா. நீங்க 2 பேரும் இல்லைண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவை எனக்கு தந்துடுறேன்னு சொன்னார்ண்ணா. டேய், இவன் சொல்றத நான் நம்பி வெற்றியை நான் போட்டு தள்ளிடுவேனா? அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை இவனுக்கு பிரிச்சுக்குவானுங்களா? அடி எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கியா? உங்க அவனை என்ன பெரிய ஆளா? அவனுக்கு வயசாயிருச்சு, அதனால நான் தனியா தொழில் பண்ண போறேன்னு வெற்றி உங்ககிட்ட சொன்னதா சொல்லுவியா? அத நான் நம்பிடுவனா? வெற்றி நானும் எப்படி தெரியுமா? தெரியுமா உனக்கு? ஊர்ல ஓடுதே தறி, அங்க போய் கேட்டு பாருங்க. பட்டு நூலுக்கு சாயம் போட்டதுக்கு அப்புறம் நூலையும் சாயத்தையும் தனித்தனியா பிரிக்க முடியுமான்னு? முடியுமா? முடியுமாடா? அது எப்படி முடியும்? அப்படித்தான் நானும் வெற்றியும். நான் பட்டு நூலு, அவன் சாயண்டா. யாரால பிரிக்க முடியும்? வாய்ப்பே இல்லைண்ணா. இவன் பச்சா பையன், இவன் என்கிட்ட வந்து வெற்றியை பத்தி பேசுறியா?